போரின் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்த குந்தவையின் காதுகளுக்கு வந்தடைந்தது ஒரு தீய செய்தி. அந்த மடலின் செய்தி என்னவென்றால், ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டார். அவரை திட்டமிட்டு சதி செய்து கொலை செய்தார். இதனை சுந்தர சோழனுக்கும் சொன்னார் குந்தவை. ஆதித்ய கரிகாலனை வாளால் வெல்ல முடியாது, அது தெரிந்துதான் சதி செய்தார்கள். வெற்றியோடு திரும்பிய சோழப்படை இப்போது ஒரு துக்க செய்தியை கேட்டு ஆடி நின்றது. அடுத்து இந்த மகுடம் யாருக்கு தான் செல்ல போகிறது? எத்தனை துக்கத்தை தான் இந்த சோழ நாடு எதிர்கொள்ளும் என்று கூறினார் குந்தவை. இந்த செய்தியை கேட்டு அருள்மொழிவர்மன் பேச்சில்லாமல் மௌனமாகியிருந்தார். குந்தவை பார்த்து, அக்கா, இந்த செய்தி உண்மைதானா? யார் இந்த சதி வேலையை செய்தது என்றார். கண்டிப்பாக இந்த சதி வேலையை நந்தினிதான் செய்திருப்பார். ஆதித்ய கரிகாலனை வாளால் வெல்ல முடியாது. நம் நாட்டின் இளவரசனை அவ்வளவு சீக்கிரமாக கொன்றுவிட முடியுமா? அவர்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டும் அக்கா. நாம் அவர்களை போரால் வென்றுவிட முடியும் அருள்மொழிவர்மா. ஆனால் நம் அண்ணன் கிடைப்பாரா? புரிகிறது அக்கா. ஆனால் இந்த நாட்டிற்கு நாம் என்ன சொல்ல போறோம்? இச்செய்தியை கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் மிகவும் வருத்தத்துடன் இருந்தனர். அனைவரையும் பார்க்க சென்று கொண்டிருந்தார் அருள்மொழிவர்மன். நீங்கள் மிகவும் தைரியத்துடன் இருக்க வேண்டும். இந்த சோழ நாட்டிற்கு நீங்கள் மிகவும் தேவை என்றார்கள் மக்கள். குந்தவை வருத்தம் இருந்தாலும் ஒரு முடிவை எடுத்து கொண்டிருந்தாள். கோவிலின் பூஜைக்காக வந்து கொண்டிருந்தார்கள் குந்தவையும் அருள்மொழிவர்மனும். கடவுளின் ஆசையை பெற்றுக்கொண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கிளம்பினாள் குந்தவை. அமைச்சர்கள் அரசவையில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு முடிவை கேட்க. அருள்மொழிவர்மனும் அங்கு வந்தடைந்தார். குந்தவை அங்கே வருகை தந்து, அண்ணனின் இழப்பு ஒரு பெரிய இழப்புதான். ஆனால் சோழ நாட்டின் அடுத்த அரசன் அருள்மொழிவர்மன் என்றாள். இதனை கேட்டு அமைச்சர்கள் திகைத்தார்கள். இந்த மகுடத்தை அணியும் அடுத்த முடிசூடும் மன்னன் அருள்மொழிவர்மனே என்றாள் குந்தவை. மக்கள் அனைவரும் அருள்மொழிவர்மனை கொண்டாடத் தொடங்கினர். வழிகள் இருந்தாலும் சோழ நாட்டின் நன்மையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாள் குந்தவை. முடிவு அல்ல, இது சாம்ராஜ்யத்தின் தொடக்கமே ஆகும். சாம்ராஜ்யத்தின் உண்மை போராட்டம்.
காண்போம் அடுத்த அத்தியாயத்தில்.